சார் எங்கள் ஊர் மேலப்பஞ்சப்பூர் புது பஸ் ஸ்டாண்டு வர்ற இடத்துல பக்கத்தில் 26 சென்ட் இருக்குது சார். 26 சென்டில் வந்து எங்கள் பூர்வீகத்து சொத்து, அதாவது 5 தலைமுறையாக நாங்கள் ஆண்டுகிட்டு இருக்கிறோம். பட்டாலாம் எங்ககிட்ட தான் இருக்குது. அவங்க இடையில என்ன பண்ண எங்ககிட்ட இடம் வந்து பக்கத்துக்காரவங்க கேட்டாங்க. அவங்க இடம் விற்று பிழைக்கிறவங்க அவங்க வந்து கேட்டாங்க, உங்கள் இடத்த தாங்கன்னு கேட்டாங்க. நாங்கள் கொடுக்க முடியாதுன்னு சொன்னோம் சார். அதுக்காண்டி அவங்க என்னை மிரட்டினாங்க, என்கிட்ட தான் மிரட்டினாங்க. என்ன மிரட்டினாங்கன்னா, உன் இடத்த நான் ஒன்றும் இல்லாமல் ஆக்கி காட்டுறேன் பார்க்குறியா அப்படின்னு சொல்லி அவங்க போலிப்பட்டா போட்டாங்க. அவங்க போலிப்பட்டா போட்டது எங்களுக்கு தெரியாது சார். அவங்களாம் திமுக ஆளுங்க, அதாவது உறுப்பினர்கள். அவங்களுக்கு எங்கே போனாலும் ஒரு கட்சி இருக்குது, ஆள் பலம் இருக்குது, பணபலம் இருக்குது. எங்ககிட்ட எதுவுமே கிடையாது, அடிப்படை வசதியே எங்களுக்கு கிடையாது. எங்களுக்கு 15 பெண்கள் சார் அந்த இடத்துக்கு உள்ள சொந்தக்காரவங்க, 15 பிள்ளைங்க. அதை வச்சு தான் நாங்கள் படிக்க வைக்கணும், கல்யாணம் பண்ணி கொடுக்கணும். எல்லாம் நாங்கள் அதை நம்பி தான் எல்லாமே இருந்துகிட்டு இருக்கோம். ஆனால் அவங்க உள்ள வந்து பெரியசாமின்றவங்களும் சன்னாசின்றவங்களும் உள்ள வந்து போலியா பத்திரம் பண்ணிக்கிட்டு எனக்கிட்ட பட்டா இருக்கு, நீ எங்கே வேணாலும் போய் பாரு, நீ எங்கே வேணாலும் போ, உன்னால ஒன்றும் பண்ண முடியாதுன்னு காலையில் கூட எங்களை மிரட்டினாங்க சார். மிரட்டினாங்க. நான் எல்லாம் இதுக்குள்ள ஆதாரம் ஃபுல்லாக நான் வச்சிருக்கேன். உன்கிட்ட ஒன்று என்ன இருக்குது? ஒன்றுமே இல்லை. நான் என்கிட்ட பட்டா இருக்குது சார், எல்லா பட்டாவும் இதில் இருக்குது, நாங்கள் வச்சிருக்கிறோம். ஆனால் எங்களை மிரட்டுறாங்க. திமுக கட்சியில் உள்ள உறுப்பினருக்கு தான் அவங்க இந்த இடம் விற்றே தான் அவங்க பிழப்பு பிழைக்கிறவங்க. நாங்களாம் வேலைக்கு அன்னாடு வேலைக்கு கூலி வேலைக்கு போகிறவங்க சார். நாங்கள் வேலைக்கு போனால் தான் நாங்கள் சாப்பிடவே எங்களுக்கு கிடைக்கும். ஆனால் அவங்கள மாதிரி இல்லை. அவங்க எல்லா பக்கமும் பணம் கட்டிடுறாங்க, காசு அடிச்சிடறாங்க. எங்ககிட்ட ஒன்றுமே இல்லை. இல்லை, அவங்க இடம் விற்று ஒரு போஜரி பண்ணதில் அவங்க ஏற்கனவே ஜெயிலுக்கு போய் 1 வருஷம் 6 மாசமா கிடந்து வந்தாங்க. பெரியசாமின்றவங்களும் சன்னாசின்றவங்களும் 6 மாசத்துல உள்ள இருந்துட்டு தான் வந்தாங்க. இப்போ முன்ஜாமீன் வாங்கிக்கிட்டு தான் 3 மாசமா வெளியில இருக்கிறாங்க. இது சம்பந்தமா புகார் நிறைய நாங்க முதலமைச்சர்கிட்ட கொடுத்துருக்கோம், மனு கொடுத்துருக்குறோம், மந்திரி கிட்ட மனு கொடுத்துருக்குறோம், நாங்கள் ஆர்டிஓ ஆஃபீஸுக்கு மனு கொடுத்துருக்கோம், கலெக்டர் ஆஃபீஸுக்கு ஒரு வாட்டி மனு கொடுத்துருக்கோம். இது 2வது திருப்பு நாங்கள் வந்திருக்கோம் சார். எங்களுக்கு நீதி வேணும்னு சொல்லி தான் எங்கள் கலெக்டர் நீங்கள் போங்க நடவடிக்கை எடுக்கிறோன்னு சொல்கிறோம். ஆனால் இன்னொருத்தரே அவங்க பத்திரத்தை நாங்கள் ரத்து 1 மாதம் ஆகுது சார். இன்னும் அவங்க பத்திரத்தை ரத்து பண்ணவே கிடையாது. நாங்கள் போட்ட காம்பவுண்டை வந்து இடிச்சிட்டாங்க, கழட்டிட்டாங்க, உடச்சி எரிஞ்சிட்டாங்க. அந்த உடச்ச வீடியோவும் நாங்கள் வச்சுருக்கோம் சார், வச்சுருக்காங்க. இப்போ அவங்க கம்பி வேலி போடுறதுக்கு எங்களை அடித்து விரட்டிட்டாங்க. நீ எங்கே வேணாலும் போ, நீ எப்படி வேணாலும் போ, என்கிட்ட பணம் இருக்குது, கட்சி இருக்குது, நான் எப்படி வேணாலும் மோதிக்குவேன், எங்கே வேணாலும் நீ எங்கே வேணாலும் போ அப்படின்றாங்க. பெரியசாமின்றவங்களும் சன்னாசிங்கிறவங்களும் அவங்க குடும்பத்தர் எல்லாருமே சார் சேர்ந்து தான் இந்த வேலை செய்கிறாங்க. உறுப்பினராக தான் சார் இருக்காங்க. பேக்ரவுண்ட்ல ஆள் நிறைய இருக்கு அவங்களுக்கு. அவங்க சும்மா அப்படி இதுதான். ஆனால் பேக்ரவுண்ட்ல யார் யார் இருக்காங்கன்னு எங்களுக்கு தெரியாது. யாரோட தூண்டுதல் பண்றாங்கன்னு எங்களுக்கு தெரியல, அதுவும் தெரியல. யாரோட தூண்டுதல் செய்யறாங்க என்னங்கிறது எங்களுக்கு தெரியல. ஆனா இது எங்களை வந்து மிரட்டுறாங்க சார். இது எங்க இடம் சொல்லி எங்களுக்கு தீர்வு வேணும். தீர்வு கிடைக்கலன்னா நாங்க அந்த கலெக்டருக்கு முன்னாடியே நாங்க தீ குளிச்சுட்டு சாவணும் சார். இன்னும் பார்க்கல சார், இன்னும் பார்க்க போகணும். எங்களுக்கு நியாயம் வேணும் சார். என் பேர் இந்திரா தேவி.